வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இந்த ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் தெரியுது. எப்பவுமே ஒரு வண்டியிலேருந்து போடுறேன். ஆக்சுவலாக இவன் ராக்கி கிடையாது, ராக்கி மாதிரி ஒரு குட்டி ராக்கின்னு கூட வச்சுக்காங்களேன். இன்னும் எனக்கு பேர் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இவனுக்கான பேர் நீங்களே சொல்லிடுங்க. அண்ட் இந்த வண்டி யார் வண்டி என்ன வண்டின்றதை நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு புது வண்டி தானா, அது புது வண்டி, ஓகேங்களா? அது வரைக்கும் கிளியர் ஆகிக்கிங்க. ஸோ இது யார் வண்டி என்ன வண்டின்றதை நான் போக போக சொல்கிறேன். இந்த வண்டியோட சொந்தக்காரே நான் உங்களுக்கு நாளைக்கு போல நேரில் காட்டுறேனே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். அண்ட் கோயம்புத்தூர் என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய்க்கான கூடு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதை ஏற்றுறாங்க பாருங்க, லோடு இது திம்ஸு போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. ஒரு வண்டி இப்படியா போடுவீங்க, வண்டி புது வண்டி லோடு போட்டு குத்துன்னு குத்துறாங்க. ஆக்சுவலா இந்த லோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடம் பக்கம் சம்திங் ஏதோ சொன்னாங்க. எக்ஸாக்டா கோயம்புத்தூர் கூட கிடையாது, பல்லடம் பக்கம் இங்கே சொன்னாங்க. இந்த லோடு யார் கொடுத்தான்னு தெரியுங்களா? நம்ம KNS டிரான்ஸ்போர்ட். அவரோட நம்பர் நான் போடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன். அண்ட் இவருக்கு நீங்கள் சென்னையில் வந்து நம்ம கோயம்புத்தூர் அந்த மாதிரி லோக்கல் போகிறீங்க அப்படின்னா இவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லோடு தருவார். கொஞ்சம் ஓவரில் தான் வரும். அண்ட் பாசிங் வேணாலும் தருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணுறவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது புது வண்டின்னு சொல்லிட்டேன். இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றத நான் டிராவலில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன வண்டின்றத சொல்கிறேன். நீங்கள் வண்டியை வேணா பார்த்துக்கோங்க. இதுதான் வண்டி. ஸோ இதுதான் வண்டின்றது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. இது 22 அடி வண்டி, 8 அடி தொட்டி அகலம். அதாவது அவுட்ரு மட்டும் 8 அடி, அதில் உள்ள அளவு இருக்குல்ல அது 7.25 அடி. ஸோ இதுதான் தொட்டியோட அளவு. இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி நாங்கள் ஒரு கோர்வையில் எடுத்துகிட்டு வந்தோம். நான் இப்போ என்ன சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் மூட முடியல. ஸோ அதனால் நான் வண்டி லோடு ஏற்றிட்டு தார்பாயெல்லாம் கட்டிட்டு கிளம்பும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கண்டெய்னரில் இருந்தது, அதெல்லாம் வேறு ஏதோ வண்டிக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ அது மேலே அடிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னருக்கு மேலே அந்த அளவுக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் உள்ளே பிரித்து கொட்டி தான் திம்ஸு போட்டாங்க. திம்ஸு போட்டுட்டு இப்போ இந்த இதுவும் தூக்கி மேலே ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொத்த மூட்டை எனக்கு தெரிஞ்சு ஏறும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே 4 மூட்டை ஹைட்டு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை பக்கம் யாரும் வந்துடாதீங்க. லோடு வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வந்துடாதீங்க. இங்கே லோடு பொசிஷன் ரொம்ப 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 மட்டமாக இருக்குது. வர்றது வேஸ்ட்டு. வெளில நீங்கள் வேறு யாராவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்களா, அங்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் ஒரு மாதிரி இப்போ கூட பாருங்கள், பின்னாடி பாருங்களேன், வானம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி வானம் இருட்டிக்கிட்டு அப்படியே தான் இருக்குது. ஒரு மாதிரி திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, என்னன்னே புரிஞ்சிக்க முடியல, என்ன ரீசனே தெரியாமல் இருக்குது. ஸோ ஹைதராபாத்லேயே மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னாங்க, அங்கேயே லோட் ஆகலைன்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்து ஒரு மாதம் அப்படியே தட்டு மாதிரி ஓட்டிக்க வேண்டியதான். எப்போவுமே இந்த வருஷம் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. போன வருஷமும் நான் இதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன், பெருசாக ஒன்றும் ஓட்டம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த வருஷமும். சொன்னாங்களே, ஃபைனலாக நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றி தார்பாயெல்லாம் கட்டி வெறித்தனமான இது. நம்ம தார்பாய் வேறு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். தார்பாய் பார்த்தீங்கன்னா, நான் தாஜ் தார்பாயின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். முடிஞ்ச அவரோட சேனல் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட தார்பாய் வாங்கினேன். எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெய்டு ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது, எனக்கு பிடிச்சிது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நேற்று தார்பாய் லோடெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பணும் இல்லையா, தார்பாயெல்லாம் கட்டிட்டு நம்ம வண்டி நம்ம ஓட்டுற இந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது தொட்டிக்கும் நம்ம அந்த வீல் பேஸுக்கும் ரொம்ப கம்மி போல். ஸோ அந்த இடத்த காட்டுறோம் பாருங்க எப்படி ஆகி கிடக்குன்னு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு பெரிய சம்பவம் என்னென்னா, அப்படியே பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நைட்டு நம்ம பாலாறு இருக்கு இல்லையா, அந்த பாலாறு பிரிட்ஜு இறங்கி, பாலாருக்கு முன்னாடியே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இறங்கும். டுவர்ட்ஸ் செங்கல்பட்டுலேருந்து வந்தால் அந்த ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் தாண்டி, ஐயப்பன் கோவில் தாண்டி தான், ஆமாம், ஐயப்பன் கோவில்லாம் தாண்டி வந்தாலுமே லாஸ்ட்டாக அந்த பாலாருக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் தான் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கிட்ட என்ன ஆச்சு, ப்ரைவேட் பஸ்ஸு அவர் என்ன பண்ணிட்டாப்புல, நான் இதுதான் ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி நிற்கிறேன், இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு காரு, அந்த கார் மூவ் ஆச்சு, ஃபுல்லாக டிராஃபிக். அந்த பிரிட்ஜில் ஆரம்பித்து முடிவு வரைக்குமே டிராஃபிக் தான்.
இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன், முன்னாடி எனக்கு காரு, அதுக்கு முன்னாடி லைனாக வண்டிக்கு நிற்கிது. இவர் என்ன பண்ணார், இந்த லெஃப்ட் லைனில் இருந்தார். லெஃப்ட் லைனில் இருந்தவர் லெஃப்ட் லைனில் இருந்திருக்கணும். நான் இப்படி முன்னாடி மூவ் பண்ணுறேன், லெஃப்டில் இருந்து ரைட்டில் மாறிட்டு வரோம். சடனாக கரெக்டாக அவரோட பேக் டயர் வந்து நம்ம வண்டியில் அவர் பேக் டயர் தாண்டி ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் சீட் வந்து கரெக்டாக இந்த கண்ணாடி போய் மாட்டிக்கிச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கண்ணாடி உள்ளே போவே சின்ன மிரர் உடனே ஸ்பாட்லேயே உடஞ்சிருச்சு. இந்த மிரர் மட்டும் ரிட்டன் எடுத்தாரு, மாட்டிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அப்போவுமே அவர் உள்ளே வரும்போது நான் ஹார்ன் அடிக்கிறேன், நான் லைட்டாக ஹை பீம் லோ பீமில் போடுறேன், அப்பயும் அவர் கண்டுக்கல. அதை பார்த்துட்டு கேஷுவலாக அப்படியே அவர் பாட்டு கட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அவர் நம்ம வண்டி முன்னாடி இருக்கு, அதாவது எப்படி கட் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே அந்த முனையில் வந்தால் இடிக்கும். இப்போ அங்கே மிரர் இல்லை அப்படின்னா அவர் வந்து நேரம் நம்ம வண்டி தான் இடிச்சிருப்பா, அந்த மாதிரி ஒரு கட்டம். தெரியல உங்களுக்கு பஸ்ஸோட லென்த் எவ்வளோன்னு. அப்போ அந்த வண்டி மூஞ்சே நுழைஞ்சிருக்கு, லெஃப்ட்லேயும் வண்டிங்க நிற்குது, ரைட்லேயும் வண்டிங்க நிற்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கான், அப்படியே போயிருக்கலாம்ல, இல்லை ஏறி கை போட்டு இண்டிகேட்டர் ஏதாவது போட்டுருக்கலாம். எதுவுமே பண்ணலை, அப்படியே ரைட்டில் ஏறிட்டாரு, ஏறி உடைச்சிட்டாரு. கேட்டேன், என்னண்ணா இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் கொஞ்சம் அஜாக்கிரதை தான் பண்ணிட்டேன். ஓகே விட்டுருங்க, நான் நாளைக்கு உங்கள் ஜிபேல பணம் போட்டு விடுறேன், நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லையா நம்பர் எடுத்துக்கங்க, நான் போகிறேன்றாரு. எனக்கு அவங்க வீட்டில் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக என்னால் பேச வராது. உடனே இந்த வண்டி ஓனருக்கு கிட்ட ஃபோனை போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா இது நம்ம வண்டி இல்லை, நம்ம வண்டி ஓட்ட தானே வந்திருக்கோம், அது நம்ம கிட்ட அட்டாச் ஆகிருக்க ஒரு வண்டின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த விஷயத்தை நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஆச்சு, இந்த வண்டியோட ஓனர்கிட்ட ஃபோனை போட்டு நைட்டு கொடுத்துட்டேன். வண்டி ஓனர் என்ன சொல்லிட்டாப்புல, எனக்கே தெரியாது, நான் வண்டி வாங்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் இதை நீ தான் பேசிக்கணுன்ட்டாரு. நான் என்ன சொல்லிட்டேன், அவர் இந்த மாதிரி குழந்தை மேலாம் சத்தியம் பண்ணுறாரு, எனக்கு நேற்று தான் குழந்தை பிறந்துருக்காரு, 2 நாள் தான் ஆச்சுன்றாரு, 3 நாள் தான் ஆச்சுன்றாரு, அதை பற்றி எனக்கு தெரியல, அதனால் நீங்களே என்னவோ பேசிக்கங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டேன். அதாவது அந்த வண்டி ஓனர்கிட்டையும் அவர்கிட்ட பேசி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, இந்த பிரிட்ஜை தாண்டி நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் அவர் நிப்பாட்டலை. நான் டிராஃபிக் ஆகிடுச்சு ஃபுல்லாக, நம்மளுக்கு பின்னாடி வரைக்கும் டிராஃபிக், ஆல்ரெடி டிராஃபிக்கு. ஸோ இதில் இந்த சம்பவத்தில் என்ன டிராஃபிக்கு, சரி ஏதாவது உள்ள வேறு பேசஞ்சர் இருக்காங்க, ஏதாவது ஆகிட போகுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், வண்டி முன்னாடி மூவ் பண்ணுங்க, பாலார் தாண்டி நிப்பாட்டி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாப்ல, பாலார் தாண்டுறேன்னு சொல்லிட்டு வண்டி வரட்டுறாரு. அந்த பாலாரில் முன்னாடி டிராஃபிக் ஆகிட்டு ரைட்டில் கட் பண்ணி ஒன் வேலை விட்டாங்க வண்டியை. அவரு வண்டி விரட்டி போகிறாப்புல. அது பஸ்ஸு, நம்மளது லோடு வண்டி, ஆல்ரெடி நம்ம வண்டி வேற உட்கார்ந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உடனே தாண்டினதுக்கப்புறம் வண்டி பிடிச்சி, இந்த வண்டி பிக்கப் வேற இல்லை சுத்தமாக. இதை நான் அடுத்து சொல்லணும்னு இருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, லைவாகவே காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி அதை சொல்கிறேன், அதை பாலர் தாண்டினதுக்கப்புறம் அவர் பிடிச்சி நிப்பாட்டி, என்னங்க இந்த மாதிரி உடச்சிட்டு போறீங்க, நிற்க சொன்னால் நிற்கல அப்படின்றதுக்கு, ஆனால் நிப்பாட்டலாம் இல்லாமல் அங்கே இடம் இல்லைண்ணே அப்படின்னாப்புல. அப்படியே விரட்டி போனீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குல்ல அதான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாப்புல. சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டு நான் மட்டும் இதை விட்டுருங்க, இதுக்கு என்ன கதை அப்படின்னா, அதில் நாளைக்கு பணம் போட்டுறேன். அவர் திருப்பி இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாப்புல, நான் பணம் போட்டுறேன். நம்ம பேசுறதே ஒரு காதில் வாங்காமல் இதே தான் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட பணமே கேட்கல, நான் அவங்க என்ன கேட்குறேன்னா, இந்த மிரருக்கு என்ன வழி, நீங்களும் டிரைவர் தான் நாங்களும் டிரைவர் தான், நான் உங்ககிட்ட கோவப்படலாம் இல்லை, நீங்கள் ரைட் மிரர்லாம் கூட பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் மிரர் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் இல்லைண்ணே அப்படின்னு. லெஃப்ட் மிரர் இல்லாமல் எனக்கு பேசிக்காக எனக்கு லெஃப்ட் மிரர் இல்லாமலாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மிரரே பாருங்கள், இப்போ வரைக்கும் ஒரு கடையில் கேட்டேன், இப்போ வரைக்கும் மிரர் கிடைக்கல. ஆனால் அந்த வண்டி ஒன்றே டாடா மோட்டார்ஸில் வாங்கி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னாச்சு, அவர்கிட்ட பேசி ஒரு கட்டத்தில் பேசஞ்சராக கீழே வந்துட்டாங்க. குழந்தைங்களாம் பசிக்குதுப்பா, வேற ஏன் கொஞ்சம் முன்னாடி போனால் ஹோட்டல் இருக்கும்ல, அங்கே நிப்பாட்டுங்க பேசுவோம் அப்படின்னு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி, குழந்தைங்களாம் பசிக்கலே இருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல நம்ம ஜெனியூனாக யோசிச்சு ஆகணும்ல. அவங்ககிட்ட சரி வாங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அதில் மட்டும் இவர் என்ன பண்ணுறாரு, டிரைவர் ஆல்ரெடி இப்போ முறுக்கிட்டு போகிறாரா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி அவர் டிரைவரை நான் கிட்ட நீங்கள் ஃபோனை மட்டும் கொடுத்துருங்க, அங்கே வந்து வாங்கிக்கிங்கண்ணே அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் என்னடா இவ்வளோ சுயநலமாக இருக்கீங்கன்னு யோசிக்கலாம். அவர் ஃபஸ்ட்டே ஜெனுவினாக இருந்தார், கரெக்டாக இருந்தார் அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லை. அவர் நம்மக்கிட்ட ஒரு செயலை செஞ்சுட்டு நிற்காமல் ஓடுறாப்புல, அப்படி இருக்கிறனால தான் நம்ம ஃபோனை வாங்கணும். இப்போ என்ன ஆச்சு, லாஸ்ட்டாக அந்த ஹோட்டலில் போய் நிப்பாட்டினா அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட வண்டிலாம் வந்தது, வெற்றி விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூபர் அவரோட வண்டிலாம் வந்தது. அவரோட ஃப்ரெண்டோ அண்ணாவோ சம்திங் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு பேசி முடிச்சுட்டு, அது உள்ளே ஒரு டிரைவர், பஸ்லேயே ஒரு டிரைவர் இருந்தாப்புல, பிரதர் இது பேசிக்கிட்டே தான் இருக்கணும், 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், கரெக்ட் தான், லெஃப்ட் மிரர் உடஞ்சிருக்குல்ல, நீங்கள் தானே பார்த்தோம்னு சொல்லி அந்த அவர் பஸ்ஸில் தான் வந்தார். அவரே ஒரு சத்தம் போட்டாப்புல, சத்தம் போல லைக் ஏதோ சொன்னார், ஒரு மாதிரி சொன்னாப்புல, நீங்கள் பார்த்து வந்திருக்கணும் பிரதர், ஏன் நின்று வராமல் ஏறி வரீங்க அப்படின்னாரு. சரி ஓகே ஏதோ ஒன்று பேசி விடுங்க, அப்படியே விட்டிங்கன்னா என்ன வருது, இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா, அவரும் டிரைவர்னு சொல்கிறாப்புல, என்ன பண்ண முடியும். சரி ஓகேங்க அப்படின்ட்டு, என்கிட்ட இப்போ காசு இல்லை, யாரும் காசு போட சொன்னாலும் போட மாட்டாங்க,
உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நீங்கள் வாங்க, உளுந்தூர்பேட்டை வந்தால் அங்கே கூட டிரைவர் இருப்பார், நான் வந்துடுறேன்னு. அதான் நாங்கள் அவர் கூட இந்த வெற்றி அவர் இருக்கார்ல, அவர் சொன்னார், நாங்கள் வர்றது பிரச்சனை இல்லை, எங்கள் வண்டி 50ல் தான் வரும், நீங்கள் 80-90 போவீங்க, நாங்கள் வரதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும், அது வரைக்கும் நீங்கள் நிற்க மாட்டீங்க அப்படின்னு. சரி ஓகே, நான் நாளைக்கு காசு போட்டுடுறேன் போங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ண, வண்டியோட என்ன பண்ணாப்புல, நீங்கள் ஃபோனை வாங்கி வச்சுக்கங்க ஜி, நாளைக்கு காசை போட்டோன்னே நம்ம அதை எத்தனை கோயம்பேட்லையோ இல்லை ஆப்போசிட் பஸ்ஸில் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்கவே அவர் என்ன பண்ணிட்டார், லாஸ்ட்டாக இந்த ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. இப்போ என்னன்னா, இன்னைக்கு மதியானம் நான் பணம் போடுறேன், அப்புறமா நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது ஏன் சொல்றேன்னா, நம்ம ராக்கி எடுத்தோம்ல, அவனுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்தது. அவனுக்கு இந்த மிரர் காலியாச்சு, சின்ன மிரரு. இந்த வண்டிக்கு ரெண்டு மிரருமே காலி. இது இல்லாம இன்னொரு சம்பவம் இருக்கு, அதே சொன்ன காட்டுறேன்னு சொல்லி அதையும் காட்டுறேன் பாருங்க. அது ஒரு பக்கம் போச்சா. இந்த வண்டி இப்போ டவுன்ல போயிட்டு இருக்கு, நியூட்ரல்ல போறதுனால ஓரளவுக்கு ஓடுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காட்டுறேன் பாருங்க. ஓகேவா, இப்போ ஒரு மேடு ஏறும்போது காட்டுறேன், அந்த வண்டி என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். நான் டாடா வண்டி இந்த மாதிரி ஓட்டி, அதுவும் BS6 phase 2 மாடலை இப்படி ஓட்டி நான் பார்க்கவே இல்லை. இது ஏன் இந்த வண்டியில தான் பிரச்சனையா இல்லை வேற எதுவும் ரீசனான்றது எனக்கும் தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு மேடு ஏறும், காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னல, இது பாருங்க, 3வது கீழே தான் இருக்கு வண்டி, 3வது கீழே தான் இருக்கு. இதை பாருங்க, இதுலேயே காட்டுது பாருங்க. ஆனால் வண்டியோட பிக்கப் பார்த்தீங்களா, ஒரு சின்ன மேட்டில் ஏறிச்சுன்னா இதுதான் இதோட பிக்கப்பு. BS6ஓட phase 2 மாடல் ரொம்ப வேஸ்ட்டு. எனக்கு உண்மையாக ரொம்ப கடுப்பாகுது, ஏன்டா இந்த phase 2 மாடலையும் எடுத்தான் அப்படின்ற மாதிரி. இது பாருங்க, இந்த டவுன் வந்தால் மட்டும்தான், அதாவது டவுனு ப்ளஸ் வண்டி அந்த இடத்துல இறங்குறதுனால மட்டுமே தான் பிக்கப் கிடைக்குது. நம்ம ராக்கியாக இருந்தால் அடுத்தடுத்த கீர் போட்டு கூட ஏற்றி போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி பாருங்க, ஒரு மேடு ஒன்று வருது, அந்த மேட்லாம் ராக்கி விட்டு அடுத்தடுத்த கீர் மாற்றி போயிட்டே இருப்பான். பட் இந்த வண்டியில் அப்படி இல்லை, ஒரு சின்ன மேட்டை கண்டாலும் திணற ஆரம்பிச்சது வண்டி. இப்போ இதில் எப்படி ஏற போகுதுன்னு எனக்கு தெரியல, அதே டவுட்டாக இருக்கு, என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியல. பாருங்க, இப்போ 5வது கியர் போட்டிருக்கேன், ஆனால் அது மேலே ஏறாது பாருங்களேன். டீசல் வேற இல்லை இந்த வண்டியில். இப்போ ஏற என்ன ஆகுது, டீசல்லாம் அப்படியே பேக்கில் வந்துடுது. எங்கே ஆஃப் ஆக போதோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வேடி ஏறும்போது ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா டீசல் கூட போடலை அப்படின்னா, ஓனர் என்கிட்ட காசு போடலை. ஓனர் காசு போட்டால் தானே டீசலுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம லோடை இறக்கியாச்சு. என்னடா இது டீட்டெயிலாக சொல்கிறேன்னு திடீர்னு பார்த்தா லோடு இறக்கிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் போகட்டும், நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓனரு, இந்த வண்டியோட ஓனர், அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அதை நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ரொம்ப நாளாக அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம், முடியல. ஒரு பஞ்சாயத்தால் இப்போ அதை ரிவீல் பண்ண வேண்டியது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், இவர் தான் என்னோட ஓனர். ஆக்சுவலாக யாருமே நம்ப மாட்டீங்க, நவீன ஓனர் இல்லை ஓனர், அது ஒரு மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, எனக்கு என் டிரான்ஸ்போர்ட் பேர் டெவலப் ஆகணும், அவனுக்கும் ஒரு தொழில் இருக்கணும். எப்போ அவன் 12 வீல் தானே, அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக அவன் சும்மா தான் இருந்தான், அவன் போடுற ஐடியாவே கிடையாது. நான் தான் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி, அதான் அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று, நான் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி பேசி இந்த மாதிரி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை கழுவிட்டேன். டோட்டலாக கழுவிட்டு அப்படியே ஏதாவது கேட்டுருவேன்டா வாங்க வச்சுட்டேன். ஸோ இதுக்கு என்ன ஆச்சு, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு எங்களுக்கு 1770 தான். இத்தனைக்கும் வண்டி இது 2025 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை. அப்போ பார்த்தீங்கன்னா 17,70,000 ரூபா ஆகுது. எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, எப்படி இந்த வண்டியோட வந்தது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட பழைய வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன், ஒரு லைவ்ல ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு பெஸ்ட் ஆஃபரில் வண்டி வருது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 கேபின் சேஸ் வண்டி. ஸோ 2025 இந்த வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக வருது. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. இப்போ புது வண்டி பார்த்தீங்கன்னா 19,40,000 சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. இந்த வண்டி அதோட ஒரு 2 லட்ச ரூபா கம்மியாக வருது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டியூ கட்டுற காஸ்ட் கம்மியாக தானே வரும். அதனால அது ஒரு பக்கம் ஓகேவா இருக்கு. நம்ம ராக்கி என்ன ரேட்டுக்கு எடுத்தோமோ, 23 நம்ம ராக்கி என்ன ரேட்டுக்கு எடுத்தோமோ அதே ரேட்டுக்கு இப்போ நம்ம ஜாக்கி எடுத்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு நான் வச்சிருக்க பேர் ஜாக்கி பாண்டியன், அவன் புது பையன் ஏதோ பேர் வச்சிருக்கான்.
சரி ஓகேவா, ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஆல்ரெடி ஒரு வண்டி பெங்களூர்ல ஓட்டிட்டு இருந்தேன்ல, அந்த வண்டியில நான் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இவங்ககிட்ட இதை பேசி கன்சல்ட் பண்ணி இந்த வண்டி பண்ணலாம்டா அப்படின்னு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். வண்டியோட ஓனர் அவன் தான். இந்த வண்டி என் டிரான்ஸ்போர்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அவனுக்கு வண்டி தேவை, எனக்கு என் டிரான்ஸ்போர்ட் பேர் டெவலப் ஆகணும்னு அவ்வளோதான். இதுதான் விஷயம். ஸோ இந்த வண்டியோட மொத்த ஃபாலோப் எல்லாமே நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ராய்க்கு என்ன அப்படின்னா, அதுக்கு அது ஸ்டாண்டர்டாக ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ அதை டிஸ்டர்பே பண்ணாமல் அவன் பாட்டுன்னு அப்படியே ஒரு பக்கம் ஓடட்டும். இவன் அடுத்த வண்டி இதே மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அவங்களை ஏற்றுக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, மேலே பார்த்தீங்களே இந்த போர்டு இருக்குல்ல, இது என்னோட பாப்பா பேர். ஸோ அவள் பேரில் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வேற பேர்ல இருந்தேன், இப்போ பேர் மாத்திட்டேன். இதை தாண்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க எங்க ஓனர் கிட்ட தான் எது இருந்தாலும் கேட்டுக்கணும். ஸோ கைஸ் எல்லாமே அவன் சொல்லிட்டான். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி அது வந்து கோ இன்சிடென்ட் தான் இது எல்லாமே. திடீர்னு ஃபோன் பண்ணா, திடீர்னு பேசினா, திடீர்னு ஒரு விஷயத்த சொன்னா, திடீர்னு ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃபோன் பண்ணா, அவரும் வந்து கரெக்டாக இதுன்னு பேசினாரு. அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி வந்த வண்டி தான் இது. அதுவும் உடனெல்லாம் கிடைக்கல. இன்னைக்கு புக் பண்ணி நாளைக்கு டெலிவரி கிடைக்கல. அது ஒரு 3 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நட வந்த உடனே உங்களுக்கு தெரியும், சைடு பண்ணலாம் தலைவர் ஒடிச்சிட்டு வந்திருக்காரு. அது கேட்டா என் டயரை காலி பண்ணல, அதான் சைடு பண்ண காலி பண்ண நக்கலை பதில் சொல்றான். இப்பதான் தெரியுது அந்த ஓனரோட கஷ்டம் என்ன.